அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நான் பார்க்குள்ளது அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2-2A ப்ரிலிம்ஸ் தேர்வுக்காக பொதுத்தமிழ் பகுதியில் ரிவிஷன் பகுதியை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய வீடியோவில் டாப் 200 ரிவிஷன் கொஸ்டின்ஸை பார்க்கலாம். வீடியோஸை முழுமையாக பாருங்கள். ஏற்கனவே நாம் பொதுத்தமிழில் டாப் 200 ரிவிஷன் கொஸ்டின்ஸை பார்த்துருக்குறேங்க. அந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க பார்த்துக்காங்க. மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் யார்? ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வேலு நாச்சியார். சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை வ.உ. சிதம்பரனார் பதிவு செய்த ஆண்டு 1906 அக்டோபர் 16. பேட்ரியாட்டிசம் என்பதற்கான சரியான தமிழ் சொல் நாட்டுப்பற்று. தம்முயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே. எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. இந்த பாடலை பாடுறது தாய்மானவர் பாடியிருப்பார். பராபர கண்ணி என்ற தலைப்பில் இடம்பெற்றிருக்கும். திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர் யார்? திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர் தாய்மானவர். தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படும் நூல் தாய்மானவர் பாடல்கள். 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை கன்னி. கலீல் கிப்ரான் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? லெபனான் நாட்டைச் சேர்ந்தவர். தீர்க்கதரசி எனும் நூலை மொழிபெயர்த்தவர் யார்? கவிஞர் புவியரசு. உங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது. உறுதியாக கால் பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர் என்றவர் கலீல் கிப்ரான். மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு மணிப்பல்லவ தீவு. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவிட்ட பெண் யார்? மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவிட்ட பெண் ஆதிரை. மணிமேகலை எந்த நகரைச் சேர்ந்தவள்? பூம்புகார் நகரைச் சேர்ந்தவள். மணிப்பல்லவ தீவையும் இதிலுள்ள புத்த பீடிகையும் காவல் செய்து வந்தவர் தீவத்திலகை. உயிர்களின் பசிப்போக்கும் அமுத சுரபியை பெற்றவள் மணிமேகலை. கோவலன் மாதவி ஆகியோரின் மகள் மணிமேகலை. சிறை கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும் என்று கூறியவர் மணிமேகலை. உபபாண்டவும் கதாவிலாசம் தேசாந்தரி கால் முளைத்த கதைகள் ஆகிய நூல்களை எழுதியவர் யார்? உபபாண்டவும் கதாவிலாசம் தேசாந்தரி கால் முளைத்த கதைகள் ஆகிய நூல்களிலிருந்து எஸ். ராமகிருஷ்ணன். அன்பினில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம், துன்புறும் உயிர்கள் கண்டால் துரிசரு கனிவு காண்போம், வன்புகழ் கொடையிற் காண்போம், வலிமையை போரில் காண்போம், தன் பிறப்புரிமையாக தமிழ் மொழி போற்ற காண்போம் என்ற பாடலை பாடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆ. முத்தரையனார். இவர் ஒரு மலேசிய கவிஞர். வாழும் உயிரை வாங்கிடல் இந்த மண்ணில் எவர்க்கும் எளிதாகும், வீழும் உடலை எழுப்பதிலோ ஒரு வேந்தன் நினைக்கிலும் ஆகாதையா என்ற கவிதை எழுதந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிக விநாயகனார். ஆசிய ஜோதி நூலில் இடம்பெற்றிருக்கும். கும்பி என்பதன் பொருள் வயிறு. 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர் யார்? 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர் கவிமணி தேசிக விநாயகனார். ஆசிய ஜோதி எந்த நூலை தழுவி தமிழில் எழுதப்பட்டது? லைட் ஆஃப் ஆசியா. லைட் ஆஃப் ஆசியா என்னும் ஆங்கில நூலை எழுதியவர் எட்வின் அர்னால்டு. புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. தமக்கென முயலான் ஒன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்ற பாடல் வரி எந்த நூல் இடம்பெற்றுள்ளனா புறநானூறு நூலில் இடம்பெற்றுள்ளது. தம் பொருளை கவர்ந்தவரிடம் கூட அன்பு காட்டியவர் யார்? வள்ளலார். வடலூரில் சத்திய தர்மசாலையை நிறுவியவர் யார்? வள்ளலார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றவர் வள்ளலார். அன்னை தெரசாவிற்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் கைலாஷ் சத்யார்த்தி. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்றவர் அன்னை தெரசா. குழந்தைகளை பாதுகாப்போம் என்னும் இயக்கத்தை தொடங்கியவர் கைலாஷ் சத்யார்த்தி. 30 ஆண்டுகளில் 86,000 குழந்தை தொழிலாளர்களை மீட்டவர் கைலாஷ் சத்யார்த்தி. உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக
103 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் சென்றவர் யார்? கைலாஷ் சத்யார்த்தி. குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்றவர் யார்? கைலாஷ் சத்யார்த்தி தான் சொல்லியிருப்பார். எல்லா உயிர்களிடத்தில் அன்பு செலுத்துதல் என்பது மனிதநேயம். மனிதநேயத்தின் மகத்தான சாதனையாக தம் மகன் இதேந்திரனின் துடிக்கும் இதயத்தை கொடையாக தந்த இக்கால வள்ளல்கள் யார்னா அசோகன் மற்றும் புஷ்பாஞ்சலி என்ற மருத்துவ தம்பதியினர். ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவிர்ச்சி அணி என்பர். இதனை தன்மை நவிர்ச்சி அணி என்றும் கூறலாம். பொறுத்துக. வள்ளலார் பசிப்பினி போக்கியவர். கைலாஷ் சத்யார்த்தி குழந்தை உரிமைக்காக பாடுபட்டவர். அன்னை தெரசா தொழுநோயாளிகளிடம் அன்பு காட்டியவர். ஹியூமானிட்டினா தமிழில் மனிதநேயம், மெர்சினா கருணை, டிரான்ஸ்பிளான்டேஷன்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, லாரினா சரக்குந்து. தோட்டத்தில் மேயுது வெள்ளைப்பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி, அம்மா என்குது வெள்ளைப்பசு, உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி, நாவால் நக்குது வெள்ளைப்பசு, பாலை நன்றாக குடிக்குது கன்றுக்குட்டி. இந்த பாடலை பாடுறது பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகனார் பாடியிருப்பார். இதில் என்ன அணி பயின்று வந்துள்ளதுன்னா இயல்பு நவிர்ச்சி அணி பயின்று வந்துள்ளது. ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது என்ன? உயர்வு நவிர்ச்சி அணி. குளிர்நீரில் குளித்தால் கூதல் அடிக்குமென்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்குமென்று, ஆகாச கங்கை அனல் உரைக்குமென்று, பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா என்னும் பாடலில் என்ன அணி பயின்று வந்திருக்குன்னா உயர்வு நவிர்ச்சி அணி. எவை நான்கும் இல்லாமல் வாழ்வதே அறம் என்கிறார் வள்ளுவர். பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல் பேசுதல். இவை இல்லாமல் வாழ்வதே அறம் என்கிறார் வள்ளுவர். பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல் பேசுதல். அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும், பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. இந்த பாடல் பார்த்தீங்கன்னா எங்கள் தமிழ் என்ற தலைப்பில் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் எழுதியிருப்பார். கொல்லா விரதம் குறியாக, கொள்ளை பொய்யா நெறியாக, எல்லா மனிதரும் இன்புறவே, என்றும் இசைந்திடும் அன்பரமே என்ற பாடலை பாடந்து நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார்? நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி ஆகிய நூல்களை எழுதியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். எங்கள் தமிழ் என்னும் தலைப்பில் உள்ள பாடல்கள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? எங்கள் தமிழ் என்னும் தலைப்பில் உள்ள பாடல்கள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா நாமக்கல் கவிஞர் பாடல்கள் நூலில் இடம்பெற்றுள்ளது. கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பு யாரும் சேருவீர் என்ற பாடலை பாடியவர் யார்? நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில், தென்றல் தரும் இனிய தேன் மணமும் கமலும், செங்கனியும் பொன்கதிரும் தந்துதவும் நன்செய் வளம். இந்த பாடல் ஒன்றல்ல இரண்டல்ல என்ற தலைப்பில் உடுமலை நாராயண கவி பாடியிருப்பார். பகைவென்ற திறம்பாடும் பரணி வகை செலும், பரிபாடல் கலபகங்கள் 8 தொகை வான் புகழ் கொண்ட குரலோடு, அகம்புறம் செம்பொருள் கண்ட தமிழ்ச்சங்க இலக்கிய பெருஞ்செல்வம். இந்த பாடலை பாடந்தும் உடுமலை நாராயண கவிதான். முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேல்பாரி, வான் முகிலினும் புகழ் படைத்த உபகாரி, கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள்மீறி, இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு என்று பாடியவர் உடுமலை நாராயண கவி. உபகாரி என்னும் சொல்லின் பொருள் என்ன? உபகாரினா வள்ளலை குறிக்கும். பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி. இசைப்பாடல் என்று அழைக்கப்படும் நூல் பரிபாடல். வானில் டேஸ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும். முகில்னா மேகத்தை குறிக்கும். முல்லைக்கு தேர் தந்து மழை மேகத்தை விட புகழ் பெற்றவன் யார்? வள்ளல் வேல்பாரி. புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தவன் யார்? குமணவள்ளல். பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயண கவி. தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ்பெற்றவர் யார்? உடுமலை நாராயண கவி. தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் யார்? உடுமலை நாராயண கவி. நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர் யார்?
நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர் உடுமலை நாராயணகவி. எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் நன்னூல் நூற்பா. பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி, எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும். இவையே அன்றி வேறு வகை மொழி நிலைகளும் உண்டு. எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே ஆகும் என்ற கூற்றை கூறியவர் மு வரதராசனார். இரட்டை வழக்கு மொழி எது? இரட்டை வழக்கு மொழினா அது தமிழ் மொழியை தான் குறிக்கலாம். எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும், வெளியுலகில் சிந்தனையில் புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் என்று பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன். குற்றியல் உகரம் பிரித்தெழுதுக. குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். தமிழுக்கு தலை கொடுத்தவன் யார்? குமணவள்ளல். லிங்கஸ்டிக்ஸ்னா தமிழில் மொழியியல், போனாலஜினா ஒளியியல், பாப்பர்ட்டினா பொம்மலாட்டம், ஆர்த்தோகிராபினா எழுத்திலக்கணம். கார்த்திகை தீபமென காடெல்லாம் பூத்திருக்கும் பார்த்திட வேண்டுமடி கிளியே பார்வை குளிருமடி கிளியே. காடு என்ற தலைப்பில் கவிதை எழுதியிருப்பாங்க சுரதா. நச்சரவம் என்னும் சொல்லின் பொருள் நச்சரவம் என்னும் சொல்லின் பொருள் விடமுள்ள பாம்பு. சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். பாரதிதாசன் மீது கொண்ட பற்று காரணமாக தனது பெயரை சுப்பரத்தினதாசன் என மாற்றிக்கொண்டவர் சுரதா. ஓமைகளை பயன்படுத்தி கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் என்பதால் ஓமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் சுரதா. அமுதும் தேனும், தேன் மழை, துறைமுகம் ஆகிய நூல்களை எழுதியவர் சுரதா. காடு என்னும் தலைப்பில் அமைந்துள்ள பாடல் தேன்மலை என்னும் நூலில் இயற்கை எழில் என்னும் பகுதியிலிருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது. காடு என்னும் தலைப்பில் அமைந்துள்ள பாடல் டேஸ் என்னும் பாவகையைச் சேர்ந்தது. காடு என்னும் தலைப்பில் அமைந்துள்ள பாடல் டேஸ் என்னும் பாவகையைச் சார்ந்தனா கிளிக்கண்ணி என்னும் பாவகையைச் சார்ந்தது. கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசை பாடல் வகைதான் கிளிக்கண்ணி. காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள். காட்டை எந்தெந்த சொற்களால் குறிக்கலான்னா கா, கால், கான், கானகம், அடவி, அரண், ஆரணி, புறவு, பொற்றை, பொழில், தில்லம், அழுவம், இயவு, பழவம், முளரி, வல்லை, விடர், வியல், வனம், முதை, மிளை, இரும்பு, சுரம், பொச்சை, பொதி, முளி, அரில், அரல், பதுக்கை, கணயம். அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்னும் நூலை எழுதியவர் யார்? ராஜமார்த்தாண்டம். துஷ்டி கேட்டல் என்னும் சொல்லின் பொருள் துஷ்டி கேட்டல்னா துக்கம் விசாரித்தல். கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் யார்? கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் ராஜமார்த்தாண்டம். ராஜமார்த்தாண்டம் கவிதைகள் என்னும் நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றவர் யார்? ராஜமார்த்தாண்டம். சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை எனும் தலைப்பில் நூலாக்கியுள்ளவர் யார்? ராஜமார்த்தாண்டம். கொப்புகள் விளக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய் பறித்து போடும் மெய்ப்பனை ஒரு நாளும் சிராய்ப்பதில்லை கருவமுட்கள் என்ற கவிதை எழுதியவர் யார்? கலாப்பிரியா. குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் உருவானது என்ற கவிதை எழுதியவர் கலாப்பிரியா. நாவற் பழத்திற்கு ஓமையாக கூறப்படுவது கோழி குண்டு. சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை மண் ஒட்டிய பழங்கள். இரவில் மெல்லிய நிலவொளியில் படையெடுத்து வரும் பழந்தினி வவ்வால் கூட்டம். இது பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்னும் தலைப்பில் இருக்கும். ராஜமார்த்தாண்டம் எழுதியிருப்பார். பளபளக்கும் பச்சை இலைகளுடைய கருநீல கோழி குண்டுகளாய் நாவற் பழங்கள் கிளைகளில் தொங்கும் பார்க்கும்போதே நாவில் நீரூறும். இந்த பாடல் எந்த கவிதையில் இருக்குன்னா அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் நூல் இருக்கும். ஆசிரியர் ராஜமார்த்தாண்டம். காக்கை, குருவி, மைனா, கிளிகள் இன்னும் பெயரறியா பறவைகளுடன் அணில்களும் காற்றும் உதர்ந்திடம் சுட்ட பழங்கள் பொறுக்க சிறுவர் கூட்டம் அலைமோதும் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். ஆசிரியர் ராஜமார்த்தாண்டம். தமிழ்நாட்டில் இரண்டாவது மிகப்பெரிய காப்பகம் எது? தமிழ்நாட்டிலேயே இரண்டாவது மிகப்பெரிய காப்பகம் முண்டாந்துறை புலிகள் காப்பகம். முண்டாந்துறை புலிகள் காப்பகம் எவ்வளவு பரப்பளவு கொண்டது? 895 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. உலகில் எத்தனை வகையான யானைகள் உள்ளன? உலகில் 2 வகையான யானைகள் உள்ளன. ஒன்று ஆசிய யானை, 2 ஆப்பிரிக்க யானை.
ஆசிய யானை பார்த்தீங்கன்னா ஆண் யானைக்கு மட்டும்தான் தந்தம் உண்டு, பெண் யானைக்கு கிடையாது. ஆனால் ஆப்பிரிக்க யானைக்கு ஆண் பெண் யானைகள் என இரண்டிற்குமே தந்தங்கள் உண்டு. கரடிக்கு மிகவும் பிடித்த உணவு எது? கரையான். ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு எது? புலி. இந்தியாவில் ஆசிய சிங்கங்கள் எந்த சரணாலயத்தில் மட்டுமே உள்ளன? கிர் சரணாலயத்தில் மட்டுமே உள்ளன. கிர் சரணாலயம் எங்கே இருக்குன்னா குஜராத் மாநிலத்தில் உள்ளது. ஜாதவ் பயங் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? ஜாதவ் பயங் பார்த்திங்கன்னா அஸ்ஸாம் மாநிலத்தில் ஜோர்விராட் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுபவர் ஜாதவ் பயங். பிரம்மபுத்திரா ஆற்றில் எந்த ஆண்டு ஒரு பெருவெள்ளம் ஏற்பட்டது? பிரம்மபுத்திரா ஆற்றில் 1979 ஒரு பெருவெள்ளம் ஏற்பட்டிருக்கும். மரங்கள் இல்லாததால் பாம்புகள் இறந்தன எனில் உலகிலுள்ள மரங்களும் முழுவதும் அழிந்துவிட்டால் மனிதனும் இப்படித்தானே இறந்து போவான் என்று எண்ணியவர் ஜாதவ் பயங். எந்த ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவ் பயங்கிற்கு இந்திய வனமகன் என்னும் பட்டத்தை வழங்கியது? எந்த ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவ் பயங்கிற்கு இந்திய வனமகன் என்னும் பட்டத்தை வழங்கியிருக்குன்னா 2012. எந்த ஆண்டு ஜாதவ் பயங்கிற்கு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதை வழங்கியது? 2015 சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜாதவ் பயங்கிற்கு பத்மஸ்ரீ விருதை தந்திருப்பாங்க. எந்த பல்கலைக்கழகம் ஜாதவ் பயங்கிற்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கியது? கவுகாத்தி பல்கலைக்கழகம். ஜாதவ் பயங் உருவாக்கிய காட்டை பார்க்க வந்த வனவிலங்கு ஆர்வலர் யார்? ஜிட்டு கலிட்டா. ஜாதவ் பயங் காட்டை பற்றி எந்த இதழில் வந்தது? டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதழில் தான் வெளிவந்திருக்கும். அணுவை துளைத்து ஏல் கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று திருக்குறளின் பெருமையை போற்றியவர் யார்? ஔவையார். பொறாமை கொண்டவருடைய செல்வமும் பொறாமை இல்லாதவருடைய வறுமையும் யாரால் ஆராயப்படும்னா சான்றோரால் ஆராயப்படும். அப்போது பொறாமை கொண்டவனுடைய செல்வம் பொறாமை இல்லாதவருடைய வறுமையும் சான்றோரால் ஆராயப்படும். சிற்றில் நற்றுன் பற்றி நின்மகன் யாண்டு உளனோ என வினவுதின் என் மகன் யாண்டு உளன் ஆயினும் அறியேன் ஓரும் புலி சேர்ந்து போகிய கல்லலை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே. இந்த கவிதை புலித்தங்கிய குகை என்ற தலைப்பில் இடம்பெற்றிருக்கும். இந்த கவிதையின் ஆசிரியர் காவற்பெண்டு. சிற்றில் என்னும் சொல்லின் பொருள் சிறு வீடு. யாண்டு என்னும் சொல்லின் பொருள் எங்கே. யாண்டு என்னும் சொல்லின் பொருள் எங்கே. கல் அலை என்னும் சொல்லின் பொருள் கற்குகை. சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் யார்? காவற்பெண்டு. கல்வியில் தேர்ச்சியும் கவிப்பாடும் ஆற்றலும் மிக்கவர் காவற்பெண்டு. சங்ககால மக்களின் வீரத்தை கருப்பொருளாக கொண்டு புலித்தங்கிய குகை என்னும் தலைப்பில் பாடலை பாடியவர் காவற்பெண்டு. காவற்பெண்டு பாடிய ஒரே ஒரு பாடல் எந்த நூலில் உள்ளது? புறநானூறு நூலில் உள்ளது. புறநானூறு நூலில் புலித்தங்கிய குகை என்னும் தலைப்பில் அமைந்துள்ள பாடல் எத்தனையாவது பாடல்னா 86வது பாடல். வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் என்னும் நூலை எழுதியவர் நா. வானமாமலை. வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் என்னும் நூலை எழுதியவர் யார்? நா. வானமாமலை. தேசியம் காத்த செம்மல் என்று அழைக்கப்படுபவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். தேசியத்தை உடலாகவும் தெய்வீகத்தை உயிராக கருதி மக்கள் தொண்டு செய்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளையும் உண்டாக்கியவர் முத்துராமலிங்க தேவர். உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் தனி துணிச்சல் பெற்றவர் முத்துராமலிங்க தேவர். சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்ட பெற்றவர் யார்? முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஆண்டு 1908 அக்டோபர் 30 பிறந்திருப்பாங்க. முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஊர் பசுமோன் கிராமம், ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ளது. முத்துராமலிங்க தேவரின் பெற்றோர் உக்கிரபாண்டி தேவர், இந்திராணி அம்மையார். முத்துராமலிங்க தேவரை வளர்த்தவர் இஸ்லாமிய தாய். முத்துராமலிங்க தேவர் தனது தொடக்க கல்வியை கற்ற இடம் கமுதி. முத்துராமலிங்க தேவர் தனது உயர்நிலை கல்வியை பயின்ற இடங்கள் பசுமலை பள்ளியிலும் ராமநாதபுரத்திலும் படிச்சிருப்பாங்க. முத்துராமலிங்க தேவர் ராமநாதபுரத்தில் படித்து கொண்டிருந்த போது அவ்வூரில் டேஸ் நோய் பரவியதால் அவரது படிப்பு பாதியில் நின்றது. பிளேக் நோய் பரவியதால். முத்துராமலிங்க தேவர் தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் சொற்பொழிவு ஆற்றும் திறனும் பெற்றிருந்தார். சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கிச் சுடுதல், ஜோதிடம், மருத்துவம் போன்ற பல துறைகளிலும் ஆற்றல் உடையராக விளங்கியவர் முத்துராமலிங்க தேவர்.
தென்னிந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று யாருக்கு தடை விதித்தது? முத்துராமலிங்க தேவருக்கு. வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் பால கங்காதர திலகர். முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார்? முத்துராமலிங்க தேவரை தேசிய காத்த செம்மல்னு சொன்னது திருவிக்கா. வங்க சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். முத்துராமலிங்க தேவரின் அரசியல் குரு யார்? நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மதுரைக்கு வந்த ஆண்டு எப்பொழுது? முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மதுரைக்கு வந்த ஆண்டு 1939 செப்டம்பர் 6. நேதாஜி தொடங்கிய இந்திய தேசிய இராணுவத்தில் யாருடைய முயற்சியால் ஏராளமான தமிழர்கள் இணைந்தனர்? முத்துராமலிங்க தேவர் முயற்சியால். விடுதலைக்கு பின் நேதாஜி என்னும் பெயரில் வார இதழ் ஒன்றை நடத்தியவர் யார்? முத்துராமலிங்க தேவர். விடுதலைக்கு பின் நேதாஜி என்னும் பெயரில் வார இதழ் ஒன்றை நடத்தியவர் முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்கர் எந்த ஊரில் முதலாக விவேகானந்தரின் பெருமை என்னும் தலைப்பில் 3 மணி நேரம் உரையாற்றினார்? சாயல்குடி என்னும் ஊரில் தான் உரையாற்றியிருப்பார். அங்கே காமராசர் உடன் இருந்திருப்பார். முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று கூறியவர் யார்? முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று கூறியவர் காமராசர். பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் எந்த நாள் தமிழக அரசு சார்பில் விழா எடுக்கப்படுகிறது? அக்டோபர் 30 மறைந்த நாளில் தான். ஸோ முத்துராமலிங்க தேவர் பிறந்த நாளும் அக்டோபர் 30 தான், இறந்த நாளும் அக்டோபர் 30 தான். தமிழக சட்டமன்றத்தில் முத்துராமலிங்க தேவரின் திருவுருவப் படம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்திய நாடாளுமன்ற வளாகத்தில் முத்துராமலிங்க தேவரினுடைய சிலையும் வைக்கப்பட்டுள்ளது. முத்துராமலிங்க தேவருக்கு எங்கு சிலை அமைக்கப்பட்டிருக்குன்னா சென்னையில் அமைச்சிருப்பாங்க. முத்துராமலிங்க தேவருக்கு இந்திய அரசால் தபால் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு 1995 வெளியிட்டிருப்பாங்க. தென்னாட்டு சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவர் பேச தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போல இருந்தது என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. முத்துராமலிங்க தேவரின் பேச்சு உள்ளத்திலிருந்து வெளிவருகிறது, உதடுகளிலிருந்து அல்ல. உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மையெனப்பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிடுவது அவரது வழக்கம் என்று பாராட்டியவர் மூதறிஞர் ராஜாஜி. பாராளுமன்றத்தில் முத்துராமலிங்க தேவரின் ஆங்கிலத்தில் பேசிய பேச்சு வெள்ளையர் காலத்தில் விட்டல்பாய் வல்லபாய் பட்டேல் போன்ற மேதையில் பேசிய பேச்சை போல் இருந்ததாக வடஇந்திய இதழ்கள் பாராட்டின. 1937 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதி எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் முத்துராமலிங்க தேவர். எப்போ? 1937. இந்திய தேர்தலில் ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து போட்டியிட்ட தேவர் அவர்களின் வெற்றியையும் பொப்பிலி அரசரை எதிர்த்து போட்டியிட்ட வி கிரி அவர்களின் வெற்றியையுமே இந்திய மாணவர்கள் எதிர்பார்த்திருந்தோம் என்று கூறியவர் KTK தங்கமணி. முத்துராமலிங்க தேவர் தேர்தலில் வெற்றி பெற்ற ஆண்டுகள். ஸோ முத்துராமலிங்க தேவர் தேர்தலில் எப்பெல்லாம் வெற்றி பெற்றிருப்பார்னா 1937, 1946 இது போட்டியின்றி வெற்றி பெற்றிருப்பார் 1946. அதுக்கடுத்து 1952, 1957, அடுத்து 1962 வெற்றி பெற்றிருப்பார். ஆங்கில ஆட்சியில் மக்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் எது? குற்ற பரம்பரை சட்டம். 1954 ஆண்டு மே 12, 13 ஆகிய தேதிகளில் கமுதியில் குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை நடத்தியவர் முத்துராமலிங்க தேவர். எப்போ நடத்தியிருப்பார்? 1954 மே 12, 13. குற்ற பரம்பரை சட்டத்தை நீக்கிய ஆண்டு 1948. மதுரை ஆலய நுழைவு போராட்டத்திற்கு 1939 ஆண்டு ஜூலை 8ஆம் நாள் நடத்த திட்டமிட்டவர். மதுரை ஆலய நுழைவு போராட்டத்திற்கு 1939 ஆண்டு ஜூலை 8ஆம் நாள் நடத்த திட்டமிட்டவர் மதுரை வைத்தியநாத ஐயர். உழுபவர்களே நிலம் என்றவர் முத்துராமலிங்க தேவர். உழுபவர்களுக்கே நிலம் என்றவர் முத்துராமலிங்க தேவர். பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலையை ஏற்படுத்தி விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு சரியான விலை கொடுக்க செய்தவர் யார்? முத்துராமலிங்க தேவர். 1938 காலகட்டத்தில் மதுரையில் எத்தனை தொழிலாளர்கள் சங்கங்களின் தலைவராக முத்துராமலிங்க தேவர் இருந்தார்? 23 சங்கங்களின் தலைவராக முத்துராமலிங்க தேவர் இருந்திருப்பார். சாரி, இங்கே மிஸ்டேக் ஆகிருக்கு. 1954 கிடையாது, 1934 டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்கு. 1934 மே 12, 13 ஆகிய தேதிகளில்
1934 மே 12, 13 ஆகிய தேதிகளில் கமுதியில் குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை நடத்தியவர் முத்துராமலிங்க தேவர். குற்ற பரம்பரை சட்டம் நீக்கிய ஆண்டு 1948. மதுரை ஆலய நுழைவு போராட்டத்திற்கு 1939 ஆண்டு ஜூலை 8ஆம் நாள் நடத்த திட்டமிட்டவர் மதுரை வைத்தியநாத ஐயர். உழுபவர்களுக்கு நிலம் என்றவர் முத்துராமலிங்க தேவர். பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலையை ஏற்படுத்தி விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு சரியான விலை கொடுக்க செய்தவர் முத்துராமலிங்க தேவர். 1938 காலகட்டத்தில் மதுரையில் எத்தனை தொழிலாளர் சங்கங்களின் தலைவராக முத்துராமலிங்க தேவர் இருந்தார்? 23 சங்கங்களின் தலைவராக. மதுரையில் இருந்த நூற்பாலை ஒன்றில் வேலை செய்த தொழிலாளர்களின் உரிமைக்காக தோழர் ப. ஜீவானந்தத்துடன் இணைந்து 1938ஆம் ஆண்டு போராட்டம் நடத்தியவர் முத்துராமலிங்க தேவர். அதற்காக 7 திங்கள் சிறை தண்டனை பெற்றார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மண்ணுலகில் வாழ்ந்த நாட்கள் 20,075 நாட்கள். முத்துராமலிங்க தேவர் சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் கழித்த நாட்கள். முத்துராமலிங்க தேவர் சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் கழித்த நாட்கள் 4000 நாட்கள். தன் வாழ்நாளில் 5/1 பங்கினை சிறையில் கழித்த தியாகச் செம்மல் முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவரின் சிறப்பு பெயர்கள்: தேசியம் காத்த செம்மல், வித்யா பாஸ்கர், பிரவண கேசரி, சன்மார்க்க சண்டமார்தம், இந்து புத்த சமய மேதை என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார். சுதேசி கப்பல் கம்பெனியின் தலைவர் யார்? பாண்டித்துரையார். சுதேசி கப்பல் கம்பெனியினுடைய செயலாளர் வ.உ. சிதம்பரனார். சுதேசி கம்பெனியின் கப்பல் வெள்ளோட்டம் பார்ப்பதற்காக அக்கப்பல் தூத்துக்குடியிலிருந்து எங்கு சென்றது? இலங்கை சென்றது. சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும், புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடங்கள் விடுதலை பெறும் என்று சொன்னவர் பின்கே. வந்தே மாதரம் என்ற சுதேச மந்திரம் எந்த நாட்டில் பிறந்தது? வங்க நாட்டில். சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்றவர் பாலகங்காதர திலகர். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குவதும் என்போம் என்று பாடியவர் பாரதியார். சிதம்பரனாருக்கு 2 வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி பின்கே. 6 ஆண்டு கோவை சிறையிலும் கண்ணனூர் சிறையிலும் கொடும்பணி செய்தவர் வ.உ.சி. 6 ஆண்டு கோவை சிறையிலும் கண்ணனூர் சிறையிலும் கொடும்பணி செய்தவர் வ.உ.சி. சிறைச்சாலையை தவச்சாலையாக நான் கருதினேன். கைவருந்த மெய்வருத்த செய்த பணிகள் எல்லாம் தாய் நாட்டின் விடுதலைக்காக புரிந்த அருந்தவம் என்று எண்ணி உள்ளம் மகிழ்ந்தேன் என்றவர் வ.உ.சி. தூத்துக்குடி நகரத்தில் வ.உ.சி. வழக்கறிஞராக பணியாற்றியிருப்பார். யாருடன் உறவு கொண்டு தமிழ் நூல்களை கற்றேன் என்று வ.உ.சி. கூறினார்? வள்ளல் பாண்டித்துரையாருடன் உறவு கொண்டு தமிழ் நூல்களை கற்றேன் என்று கூறியிருப்பார் வ.உ.சி. சிறைச்சாலையில் செக்கிழுத்த துயரத்தை மாற்றியது என் செந்தமிழன்றோ, கைத்தோல் உரிய கடும்பணி புரிந்தபோது என் கண்ணீரை மாற்றியது கன்னி தமிழன்றோ என்று கூறியவர் வ.உ.சி. தொல்காப்பியத்தை படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன் என்றவர் வ.உ.சி. இந்நிலையை கற்று என் இன்னல்களையெல்லாம் வென்றேன் என்றவர் வ.உ.சி. ஆங்கில மொழியில் ஆலன் எழுதிய அறிவு நூல்களில் ஒன்றை ஆலன் என்பவர் எழுதிய அறிவு நூல்களில் ஒன்றை மனம் போல் வாழ்வு என்று தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? வ.உ.சி. மெய்யறிவு, மெய்யறம் ஆகிய நூல்களை எழுதியவர் வ.உ.சி. பாய காண்பது சுதந்திர வெள்ளம், பணிய காண்பது வெள்ளையர் உள்ளம் என்று நாம் பாடும் நாள் எந்நாளோ என்று கூறியவர் வ.உ.சி. சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் ராபி சேது பிள்ளை. ராபி சேது பிள்ளை பார்த்தீங்கன்னா தமிழறிஞர், எழுத்தாளர், வழக்கறிஞர், மேடை பேச்சாளர் என பன்முகத்தன்மை கொண்டவர். செய்யுளுக்கே உரிய எதுகை மோனை என்பவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் யார்? செய்யுளுக்கே உரிய எதுகை மோனை என்பவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் ராபி சேது பிள்ளை. ராபி சேதுவின் தமிழின்பம் என்னும் நூல் இந்திய அரசின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் நூலாகும். அப்போ சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் தமிழ் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராபி சேது பிள்ளையின் தமிழின்பம். ராபி சேது பிள்ளை இயற்றிய நூல்கள் தமிழின்பம், ஆற்றங்கரையினிலே, கடற்கரையினிலே, தமிழ் விருந்து, தமிழகம் ஊரும் பேரும், மேடை பேச்சு. ராபி சேது பிள்ளை இயற்றிய நூல்கள்னு பார்த்தீங்கன்னா தமிழின்பம், ஆற்றங்கரையினிலே, கடற்கரையினிலே, தமிழ் விருந்து, தமிழகம் ஊரும் பேரும், மேடை பேச்சு. இந்த வீடியோ பொறுத்தவரையும் பொது தமிழ் பகுதியில் ரிவிஷனுக்காக 200 கேள்வியை பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.